ஹலோ கைஸ், நான் உங்கள் பேசுகிறேன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஊரில் போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணியிருப்போம் இந்த பேபி மில்லு எஸ்கேப்பில். இன்றைக்கி வந்து நம்ம இதோடய கண்டினியூ பண்ண போகிறோம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம எப்படி எஸ்கேப் பண்ணுறோங்கிறத கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உண்மையிலே சூப்பராக இருக்கும். அப்புறம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இந்த குட்டிச்சாத்தான்ட்டு ஒரு வழியாக நம்ம அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி ஆன் பண்ணுறதுனால நம்மளை லிஃப்ட்லேருந்து அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த முயல் தான் நம்மளுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்குது. என்னடா திரும்ப இதே வீட்டில் இறக்கி விட்ருக்கீங்க? இவன் என்னடா எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தாண்டி. நீ வேறு மியூசிக்கு வேறு என்ஜாய் பண்ணுற. எட்ரா மியூசிக் ஆஃப் பண்ணி விட்றேன். இவன் ஒரு ஆளுடு மியூசிக்கு வேறு வைப் பண்ணிகிட்ருக்கான். சரி, ஓகே. இவனுக்கு பால் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி பிளேஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி இருக்குது. பாத்ரூம் இந்த சைடு இருக்கும், கிச்சன் அந்த சைடு இருக்கும். இப்போ மாறி இருக்குது. ஒருவேளை இது வேறு ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் போல். திரும்ப நினச்ச மாதிரி ஆகி போயிட்டான். சரி, இப்போ இவனுக்கு வந்து டயப்பர் மாற்றி விடணும். இந்தா போய் உட்காரு. தூக்கி போட்டதில் லைட்டாக வாயை ஒரு மாதிரி வைக்கிறான். ஓகே, டயப்பர் எடுத்தாச்சு. திரும்ப வேலையை காட்டுறான். மறைஞ்சிட்டான். எங்கே இருக்கான்? இந்த இருக்கான். டிவி பார்த்துட்ருக்கான். என்னடா டயப்பரை தூக்கி போட்ட? டே சரி, நான் தான் தூக்கி போட்டேன் போடும்போது. சரி, இந்தாடா போட்டு போடாடி. என்ன ஏதோ ரிவர்ஸ் ஆன சத்தம் கேட்டுச்சு. என்னது கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜா? இவனுக்கு திரும்பவும் பாட்டில் எடுத்துகிட்டு வர சொல்கிறானுங்க. இவன் ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்கான். நம்மளை டைம் லூப்பில் மாட்ட வச்சுட்டான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம திரும்ப இந்த வாட்டி பாட்டில் எடுத்துகிட்டு வர வேணாம். இங்கே ஒரு கீ இருக்குது. மேலே போய் பார்ப்போம் எதுக்கு இந்த கீ யூஸ் ஆகும்ன்ட்டு. மேபி ஏதாவது ஒரு வழி இருக்கும். இங்கே வேணால் வேறு டோர் இருக்குது. ஆனால் எதுக்கு அந்த கீனே தெரியலையே. இப்போதைக்கு நம்மள்ட்ட வெறும் பிங்க் கலர் கீ மட்டும்தான் இருக்குது. இதை வச்சுட்டு எதுவும் செய்ய முடியாது. சரி, ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் அந்த கீயை தேடினேன் மேலே இருக்கிற அந்த கேட்டுக்கு. ஆனால் அந்த கீ கிடச்ச பாடு இல்லை. அதை உங்களுக்கு காமிச்சா போர் அடிச்சிரும்னு சொல்லி தான் இந்த இடத்த கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்ருக்கேன். நானும் வீடு முழுக்க ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். அந்த கீயவும் காணும், ஒன்றையும் காணும். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. நானும் பாத்ரூம்லாம் போய் என்னென்னமோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி, லாஸ்ட்டு வழி இந்த பிங்க் கலர் கீயவே எடுத்துகிட்டு போய் சும்மா போட்டு பார்ப்போம், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். நானும் போட்டு பார்த்தேன், ஆனால் எதுவுமே ஆகலை. சரி, இந்த சைடில் இருக்க ரூம்லாம் சும்மா தேடி பார்ப்போம். ஆனால் இங்கே ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்குது. சரி, இதில் போய் ஏதோ ஒரு பட்டன் அமைக்கி விடுவோம். மேபி இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லைட்லாம் வேறு ஆஃப் ஆகி எரியுது. என்னடா இந்த கலரு மாறிடுச்சு. இந்த வாட்டியும் நம்ம அந்த வீட்டு வாசலில் தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அந்த கோவத்தில் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சது சரிதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து தூங்க வைக்க சொல்கிறாங்க. இவனோட ரூம் வந்து மேலே தான் இருக்கும். இவனை போய் தூங்க வைப்போம் இந்தடா போய் தூங்குடா. எதுக்கு இவனை தூங்க வைக்க சொல்கிறோம்? இந்த இருக்க அந்த கீ இவ்வளோ நேரம் நம்ம தேடிட்டு இருந்தோம். அது வந்து இவன் ரூமில் தான் இருந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த கீயை வச்சு நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம் அந்த டோரை. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இவன் திரும்ப இங்கே வந்துட்டான். ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த பிங்க் கலர் கீ தேவைப்படுது. சூப்பரு, அது கீழே தான் இருக்குது. நம்ம போய் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடு கீயை உடச்சி வச்சுருக்காங்க. குட்டி சாப்பாடு வச்சு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த கீயை வேறு உடச்சி வச்சுட்டான். என்ன செய்யுது? சரி, இப்போ வேறு ஏதாவது கீ இருக்கான்னு தேடுவோம். ஆனால் நான் வந்து கடைசியாக வச்சு அந்த டோர் கிட்ட தான் போட்டேன். ஆனால் எப்படி அது இங்கே வந்துச்சு? அதுவும் உடஞ்சிருக்கு. இந்த ரூமில் ஏதாவது இருக்கா? இந்த முழிக்கிற மொழியே சரியில்லை. ஒருவேளை ஒளிச்சு வச்சுருக்கானா என்ன அந்த பிங்க் கலர் கீயை? சும்மா தேடி பார்ப்போம். ஏன்டா அப்படி முழிக்கிற சார்? நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய? இந்த ரூம்லையும் எங்கேயும் இல்லை. இங்கே எங்கேயுமே இல்லை. ஓப்பன் இங்கேயும் இல்லை. சரி, இவன் ரூமில் போய் தேடி பார்ப்போம். இந்த ரூமில் எதுவுமே இல்லை. இதுக்கு சைடில் 2 ரூம் இருக்குது, அங்கே தேடி பார்ப்போம். இந்த ரூம் இது லாக்குடு. அப்போ இவன் ரூம் மட்டும்தான் இருக்குது. சரி, இங்கே தேடி பார்ப்போம். நம்ம இங்கேயும் இல்லையே. என்ன செய்கிறது? லிஃப்ட் இருக்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். திரும்ப நம்ம லிஃப்ட்டில் தான் போகணும். ஆனால் இவனை கூப்பிட்டு போகக்கூடாது. பிரச்சனையிலேருந்து தப்பிக்க தான் லிஃப்ட்டு. ஆனால் நம்ம பிரச்சனை இவன் தான், அதனால் வெளியே ஓடுறான். சரி, இப்போ நம்ம மட்டும் லிஃப்ட்டில் ஆன் பண்ணிடுவோம். மேபி இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு வேறு தெரியலையே. அடுத்து இதோட கோபமாக இருந்தானா என்ன செய்ய? ஓகே, இப்போ இவன் வந்து நார்மலாக தான் இருக்கான். திரும்ப அந்த பழைய மூடில் இருக்கான். இவர் வேறு திரும்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த வாட்டி அந்த கீ அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம மேலே போய் போட்டு பார்ப்போம்.
ஆனால் இப்போ அந்த டோர் பூட்டி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாயிரும் எனக்கு. நல்ல வேலை பூட்டலை, போன இதில் நம்ம பண்ண மாதிரியே தான் இருக்குது. இப்போ திரும்ப நம்ம பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஓகே, கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு வழியாக வெற்றிகரமாக நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கேயோ அந்த பச்சை கலர் லைட் இருக்குது, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். இது வேறு எங்கே போயிட்டு திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. சரி போவோம். இவ்வளோ நேரம் நம்ம படிக்கட்டு ஏறி வந்திருக்கோம் போல். ஓகே, இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது எந்த இடம்? டீ நீ என்னடா செய்கிறீங்க? சரி, இவனை கண்டுக்க வேணாம். இவனை பார்த்தாலே ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிடுவான். இவனை மனசாட்சியே இல்லாமல் ராக்கெட் லான்ச்சர் புல்லட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சரி, இவன் நம்ம தூக்கிட்டு போக வேணாம். ஓ, இவனை நம்ம தூக்கிட்டு போக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனை நம்ம கையில் வச்சுருந்த வரைக்கும் அந்த இது வரல. சரி, இவங்க எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கெலாம் நம்ம ஆப்போசிட்டாக தான் செய்யணும். மூஞ்சிலலாம் விட்டு எறிகிறாங்க. எப்படிலாம் எறிகிறாங்க பார்த்தீங்களா? கண்டுக்கூடாதானா? இங்கே இவனை படுக்க வைக்கிற இடம் இருக்குது. அப்போ இவன் நம்மளுக்கு தேவைப்படுவான்னு நினைக்கிறேன். சரி வாடா டேய். இவனை போய் இங்கே சும்மா போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. போடா டேய். ஓகே, போட்டாச்சு. எதுவும் நடக்கலை. என்னடா இது திரும்ப திரும்ப முதர்ந்து வர மாதிரியே இருக்குது. இவன் திரும்பவும் நம்மளை லூப்பில் மாட்ட வைக்கிறான்னு நினைக்கிறேன். என்கிட்ட இப்போ ஒரு சரியான பிளான் இருக்குது. என்னென்னா இவனை நம்ம தூங்க வச்சா தானே நீ லூப்பில் மாட்டி விடுவேன். இப்போ இந்த வாட்டி நான் அவனை தூங்கவே வைக்க மாட்டேன். என்ன செய்வேன்? இப்போ வந்து நம்ம இவன் சொல்கிறத படி செஞ்சால் இவன் நம்மளை லூப்பில் மாட்ட வச்சுட்டே இருக்கான். இவன் சொல்கிறதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக செய்யணும். அப்போ தான் நம்ம இந்த கேமை விட்டு எஸ்கேப் பண்ண முடியும். நீண்டு இருந்துக்கிட்டு என்னென்ன சேட்டை செய்கிறான்னு பார்த்தீங்களா? ஆளும் மண்டையும். டேய் மொட்டை, என்னென்ன சேட்டை செய்கிற? உன் வீட்டிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறது தப்பாடா. சரி, இந்த வாட்டி இவனை நம்ம போடல, எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சூப்பரு, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த டிவியெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தூக்கம் வந்துருமாமா. இதுவும் அந்த மொட்டையோட வேலை தான். நம்ம தப்பிக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணுறான். இந்த டிவி நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தாலும் நம்மளுக்கு தூக்கம் வந்து அப்படியே இங்கேயே நம்ம தூங்கிடுவோம். அதனால் நம்ம இந்த டிவியை கண் கொடுத்து பார்க்கக்கூடாது. இது டோர் லாக்குடா. ஓ சாரி, இந்த சைடில் இருக்க டோரா? நான் ஆப்போசிட் சைடு போயிட்டேன். எங்கெங்கெல்லாம் டிவி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அப்படியே நம்ம இந்த டிவியெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே போயிடுவோம். சூப்பரு, நம்ம கிட்ட வந்தாச்சு. இங்கெங்கெல்லாம் கொண்டு வராங்க. என்னடா மொட்டை மண்டையிலையுமே போட்டிருக்கீங்க. அந்த மண்டைக்கு பதிலாக டிவி தான்டா இருக்குது அவனுக்கு. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு வந்திருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறாங்க? போன வீடியோக்கு முந்தின வீடியோ இதில் தான் உட்காந்துருந்தான். ஒரு பெரிய ஆப்பா பார்த்து விட்டான். இப்போ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறானோ தெரில. ஆமாம், என் ஸ்க்ரீனுக்கு என்னாச்சு? என்னால் சரியாக ஓட முடியல. எனக்கு ஏதோ இல்யூஷன் மாதிரி பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன். இந்த முயல் கரெக்டாக ஓடுது, ஆனால் என்னால் கரெக்டாக ஓட முடியல. இந்த மொட்டையை வச்சுட்டு என்ன தான் செய்கிறேன்னு தெரில. பக்கத்தில் தான் எக்ஸிட் டோரும் இருக்குது. அது வழியாக அப்படியே நம்ம வெளியே போயிடலாம். என்ன என்னால் நகர முடியல. டே மொட்டை, இதுவும் அந்த மொட்டை வேலை தான் நினைக்கிறேன். அந்த முயல் அதுக்கிட்ட போயிடுச்சு, ஆனால் என்னால் நகர முடியல. அந்த முயல் நம்மளுக்காக வெயிட் பண்ணுது. ஐயோ, என்னால் வேறு நகர முடியல. ஏன்னா நான் அந்தரத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீனை நானும் சரி பண்ண பார்க்குறேன், ஆனால் என்னால் சரி பண்ண முடியலை. சரி, கொஞ்சம் கிட்டே போய் பார்ப்போம். டேய் மொட்டை, ஐயோ இப்போ எங்கடா என்னை கூப்பிட்டு போகிற? சே எங்கடா வந்து விட்டுருக்க? இந்த மொட்டை இப்போ திரும்பவும் என்னை எங்கேயோ வந்து விட்டுட்டான். இது எங்கன்னு வேறு தெரியலையே. சைடில் இந்த கேம் கேரக்டர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஐ திங்க் இப்போ நம்ம அந்த கதையில் மாட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மொட்டை ஒரு கதை படிப்போம் பார்த்தீங்களா? அந்த கதையில் நம்மளை இப்போ இன்வால்வ் பண்ணி விட்ருக்கான். இந்த மொட்டையை வச்சுட்டு என்ன தான் செய்கிறதுன்னு தெரில. சரி, இப்போ எல்லா டோரும் லாக்கட்லேயே இருக்குது. இப்போ நான் எங்கிட்டா போக? இந்த டோர் ஓப்பனில் இருக்குது. பார்க்க எக்ஸிட் மாதிரி இருந்துச்சு, ஆனால் நான் வந்தோடனே பூட்டிடுச்சு. சரி, இது எல்லாம் லாக்கெட்டில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இங்கே என்ன புது வழி இருக்குது? வரும்போது இப்படி இல்லையே. இது என்னது? இந்த மொட்டை ஏதோ சூரியம் பண்ணி வச்சுருக்கான். இந்த டோரு இதெல்லாம் லாக்கெட்டில் தான் இருக்குது. சரி ஓகே, அந்த சைடில் இதே மாதிரி இன்னொரு டோர் இருக்குது. இது ஓப்பனில் தான் இருக்குது. இது எங்கே கூட்டிகிட்டு போக போகுது? நான் நினச்ச மாதிரி அவன் நம்மளை அந்த கதையில் தான் மாட்ட வச்சுருந்துருக்கான். த பிரின்ஸ் அந்த ரேபிட் கதை. சரி, நம்ம இதை கண்டுக்க வேணாம், அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். இந்த நார்மலான டோர்லாம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி கிளாஸ் வச்ச டோர் தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, அது சில டோர் நம்மளுக்காகவே ஓப்பன் ஆகுது. ஆனால் இதை வந்த இடத்துக்கே வர மாதிரி எனக்கு மட்டும் ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு இருக்கா? இந்த டோர் ஓப்பனில் இருக்குது. எப்படி இந்த இடத்துக்கு இப்போ தான் நான் வந்த மாதிரி இருக்குது. ஆமாம், நான் வந்த இடத்துக்கே தான் வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இதுவும் ஒரு வகையான லூப்பு தான். ஆமாம். சரி, இந்த டோர் வழியாக போய் பார்ப்போம்.
இந்த டோரு இதுதான் கரெக்டான டோருன்னு நினைக்கிறேன். ஆனால் இது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியலையே. ஏய் மொட்டை, நீ என்னடா பண்ணுறீங்க? மொட்டை, இந்த மொட்டை திரும்ப அவன் வேலையை காட்டுறான். ஆனால் இந்த மாதிரி நிறையா பார்த்ததுனால பழகி போச்சு. போடா மொட்டை, இவன் நம்மளுக்கு தேவைப்படுவான்னு நினைக்கிறேன் திரும்ப. இது என்னதுடா, இதில் போட சொல்கிறானுங்க. ஆனால் நம்ம இவன் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்யணும், இல்லைன்னா இவன் நம்மளை லூப்பில் மாட்டி விட்டுருவான். இங்கே தான் இந்த முயல் வெயிட் பண்ணுது. இப்படி என்னடா பண்ணேன்? அந்த முயலை தான் தொட்டேன். அந்த முயலை தொடுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. தொட்டா இவன் கீழே விழுந்துட்டான். ஐயோ, சரி நம்ம ஓடிடுவோம். ஆனால் அங்கே ஏதோ சத்தம் கேட்குது பெருசாக, ஏதோ பில்ட் ஆகுற மாதிரி. நம்ம இவனுக்கு அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். மிஸ்டேக்காக இங்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ அங்கேயே போவோம். நம்மளுக்காக ஒரு வே ஓப்பன் ஆகிருக்கு அவனை கீழே போட்டதுனால. அது சாரி, லைட்டாக ஃபோன் வந்து லேக் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக போயிருக்கலாம். அந்த முயல் எங்கேன்னு தெரில, அது நம்மளை விட்டுட்டு ஓடிடுச்சு. இப்போ நம்ம தான் போக வேண்டியதாக இருக்குது தனியாக. ஓகே போவோம், நம்மளுக்குலாம் இது பழகி போனது தான். அது ஏதோ ஒரு பெயிண்டிங் இருக்குது. அது என்ன பெயிண்டிங்கு? என்னது அது? ஸ்ட்ரேஞ்ச் சிம்பிளா? என்னது அது? ஜீரோவில் ஏதோ நடுவில் ஹாஃப் மாதிரி இருக்குது. இதோ நான் என்னடா செய்ய இதுக்காக இங்கே 3 டோர் இருக்குது. இது லாக்குடு, இதுவும் லாக்குடு. அந்த சிம்பிள் போட்ட டோர் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இதில் நம்மளுக்கு ஏதோ சொல்ல வரானுங்க. சரி ஓகே, சரி இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போ நான் எக்ஸிட்டுக்கு வந்துட்டேன். இல்லை நான் எக்ஸிட்டுக்கு வரல. திரும்பவும் வேறு துரத்துறானே. எங்கிட்டு போகணுன்னே தெரியல. போவோம், சும்மா குறுக்கா முறுக்கா ஓட வேண்டியதான். எந்த பாதை எங்கிட்டு போகுது எதுவுமே எனக்கு தெரில. ஐயோ, வேறு ஊழல் வேறு அடைச்சிருக்காங்க. இந்த சைடு ஓடிட்டேன். இல்லை அது வந்த இடத்துக்கு வர மாட்டேன். அவன் அந்த இடத்துல இருந்து தூக்கி போட்டதுனால அவன் டென்ஷன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த வாட்டி நம்ம கரெக்டாக செஞ்சிடலாம். இப்போ திரும்பவும் துரத்துக்கு வரான். இப்போ நம்ம கரெக்டாக ஓடிடலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டு. இந்த டோர் லாக்கில், இன்னும் எல்லா டோர் லாக்கில் இருக்குது. அப்போ கடை போடுவேன் நான். போன வாட்டி இப்படி தான் போனேன், அவுட் ஆகிட்டேன். சரி, இந்த இடத்துல பாதை வராது, தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வழியாக போவோம். ஐயோ, இங்கே தான் போன வாட்டி அவனும் வந்தான். இந்த வாட்டி அதேமாரி வரான். நல்லா போயிருந்தோம். அடுத்து இப்படி ஓடுவோம். அப்படியே வீட்டு வேறு இதை போட்டானே. இப்போ எங்கே போகிறோம்? ஸ்ட்ரைட்டாக போவோம். ஓகே, இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள் நம்ம தேவைப்படும் நினைக்கிறேன். இங்கே 3 டோர் இருக்குது. இது ஐயோ சரிங்களா வந்துட்டானே கிட்ட. சீக்கிரம் இந்த டோர் தான். சரி, கரெக்டாக அந்த டோரை திறந்துட்டே இவன் பின்னாடி வந்து என்னை பிடிச்சிட்டான். அடுத்த வாட்டி டோரை கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த சிம்பிள் வந்து ரீஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் அந்த 3வது டோருக்கு. சீக்கிரம் அவ்வளோதான். இப்போ நம்ம ஓடியாச்சு. இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது. இங்கே வந்து ஒரு பில் போட்ட சிம்பிள் மாதிரி, அதான் அம்பு சிம்பிள் இருக்குது. பார்த்தாச்சு. என்னதான் ஸ்பீடாக வந்தாலும் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, எங்கேதான் இருக்குது அந்த இடம்? சீக்கிரம் அதெல்லாம் வந்தாலும் வந்துடுவாங்க. சிம்பிள் மாறிட்டே இருக்குது. ஓகே, இந்த நடுவில் இருக்க டோர் தான். ஓகே, அவ்வளோதான். அப்படியே போக வேண்டியதான். ஒரு வழியாக இவன்ட்டருந்து நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. இந்த சைடு போக சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரூமுக்கு வந்துட்டேன். இது என்ன ரூம்னே தெரியல. இந்த ரூமுக்கு அவனால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சோல் இருக்குது, இதை நம்ம ஃப்ரீ பண்ணி விட்ருவோம். ஓகே, இப்போதைக்கு நான் 6 சோல் ஃப்ரீ பண்ணியிருக்கேன். இன்னும் 6 சோல் பண்ணணும். அது நம்மளுக்கு பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. இங்கேருந்து எப்படி வெளியே போக? இங்கே ஒரு வழி இருக்குது, சின்ன சந்து மாதிரி. இது வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி போவோம். ஓகே, ஆனால் இது என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது? ஐயோ, இங்கே நம்ம வந்து விழுந்துட்டோம். ஆனால் எங்கே விழுந்துருக்கோன்னு தெரியலையே. என்னோட புதுசாக இருக்கு. அதான் நடந்து தான் போக முடியும். அவன் நடந்து வரான். ஆனால் நம்மளால் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. நம்ம முயற்சி போகிற இடத்துக்கு நம்மளும் போகணும். அப்படியே எக்ஸிட்டோட நினைக்கிறேன். எப்போ ஒரு வேளை பேபி எல்லோவில் நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிட்டோம் கைஸ். ரன் லிட்டில் ரேபிட், யூ ஆர் நாட் த ஒன்லி ஒன், தேர் வில் பி ஆல்வேஸ் பி மோர். நீ மட்டும் இங்கே இல்லை, உன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இல்லைன்னு சொல்கிறான். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒரு வழியாக நம்ம இந்த எல்லோ பேபியில் எஸ்கேப் பண்ணியாச்சு. சரி கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை.